நான் ஒரு நாள் ஊருக்கு போறேன். நான் இன்னைக்கு போயிட்டு காலையில வந்துடுவேன். சாயங்காலம் மட்டும் அவ சாப்பாடு போடுவா என்ன? எனக்கு போனோன்னு இல்லை, ஆனா போய் தான் ஆகணும். ஒரு நாள் தான், நாளை காலையில வந்துடுவேன். ஏய், டைம் ஆச்சுப்பா, கிளம்பல. போய் தான் ஆகணுமான்னு யோசிக்கிறேன். என் புருஷன் போலன்னா ஒன்றும் இல்லை, லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்கான்னு 3 வேளையும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு அழகு பார்த்துக்குவேன். ஆனா நீ புவனா கண்ணால போய் தானே ஆகணும். 20 வருஷமா யாரையும் கிட்ட அண்ட விடல. இப்ப சொந்தம்னு இருக்கிறது இந்த ஒரு குரூப் மட்டும்தான். அவங்களுடைய வீட்டு தேவைக்கும் போறதுக்கு இப்படி யோசிச்சா எப்படி? உனக்கு என்ன அருள், இதுக்கப்புறமாவும் இப்படியே இருந்துருவ, தனியா, கோவமா? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு அவளுக்கு ஒரு சித்தி சித்தப்பா, அத்தை மாமா, அண்ணன் தங்கச்சி யாருமே இல்லாம போயிடும். அப்பா அம்மா மட்டும்தான் இருப்போம். பரவாயில்லையா? வீட்டில் நாய், பூனை, கிளி எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன? அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியா அருள்? உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன், பயப்படுறியா? நான் வேணா பத்திரமா கை பிடிச்சு கூட்டு போட்டுமா? போறேன். வள்ளி, பாய். டேய், இங்க வாடா. என்ன? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுட்டா எப்படி? அங்கே போய் யாரு கூட எந்த சண்டை சச்சவெல்லாம் வச்சுக்காத. போனோமா வந்தோமான்னு இருக்கணும். Everything and we will be. அருள், அருள், மத்தியான ட்ரெயின்ல போலாம்ல? இப்போ கிளம்பிட்டேன். சாயங்காலம் தான் ரிசப்ஷனு. இப்போ போய் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் ஊர் சுத்தி பார்த்துட்டு போலாம் தான். போகணுமானும் இருக்கு, போகணும்னு இருக்கு. இல்ல இல்ல, நீ போய் பார்த்துட்டு வா. நான் ஏன் வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஃபீவர்னு சொல்லட்டுமா? டேய், பாடி சேர்த்துட்டாங்க சொல்லட்டுமா? விளையாடாத. நீ வரலன்னு யாரும் கேட்க கேட்டா நான் பாத்துக்கிறேன்ப்பா. பத்திரமா போ. சரி வரேன். போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ம்.